இடைவேளைக்கு முன்னால் தேவப்பிரியன் கொடுத்த புதிய செய்திகள் தவிர வேறு சில செய்திகள் இன்றைய நாளிதழ்களில் முக்கியமாக இருக்குது. 2014-15 டாஸ்மாக் மது 26,000 கோடி விற்பனையாக வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாக ஒரு செய்தி இருக்குது. நளினிக்கு பரோல் வழங்குறதுக்கு தமிழக அரசு சம்மதிக்க வேண்டும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. தேநீர் விற்பனையாளர்கள்ட்ட மோடி உரையாடியதற்கு 250 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் குளத்தூர் மணியை கைது செய்தது செல்லாது அப்படிங்கிற தீர்ப்பு. இந்த மாதிரியான செய்திகளுக்கு நடுவில் திருச்சி மாநாடு தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி சொல்லியிருக்கிறதும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்குது. திமுக காங்கிரஸ் தேமுதிக கூட்டணி உருவாக்கும் சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அறிகுறிகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதற்கு என்ன பொருள் அப்படின்னு புரிய மாட்டேங்குது. இல்லை, பொதுவாக 2004-2009 எந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்ததோ அதே அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற கூட்டணியை, விரிவான வலுவான கூட்டணியை அமைத்தால் அதிமுக பாஜகவை தமிழ்நாட்டிலே வீழ்த்த முடியும். அந்த கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துணையாக தேமுதிக, காங்கிரஸ் போன்ற மதசார்பற்ற கட்சிகள் ஒரு அணி அமைக்கப்படுமேயானால் அந்த அணி வெற்றி பெறுவதற்கு 30 தொகுதிகளுக்கு மேல் வெல்லுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. சூழல் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க அப்படி சூழல் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அவர் அதற்கான அறிகுறி இல்லை அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதுக்கான அறிகுறி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி சேரப்போவதாக சொன்ன விஜயகாந்த் இன்றைக்கு பிரதமரை சந்திக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு சாதகமான அறிகுறியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆக இதெல்லாம் ஒன்று சேருமேயானால் ஒரு பெரிய வெற்றியை பெறுகிற வாய்ப்பு நிச்சயம் இருக்கு. அவர் எந்த அடிப்படையில் இந்த கருத்தை சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல. இந்த ஊடகங்கள் கூட்டணி தொடர்பான தவறான தகவல்களை பரப்பி வருகின்றன அப்படிங்கிறதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு குற்றச்சாட்டு. உண்மையான அறிகுறி அந்த மாதிரிலாம் இல்லாத சூழ்நிலையில் இவர்கள் இல்லாத செய்திகளை வதந்திகளாக பரப்புகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஓடுகின்ற தண்ணீரில் தான் எழுதணும். அரசியலில் எதுவும் நடக்கலாம். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். முந்தைய நாள் காங்கிரஸோடு சேர்ந்து பண்டார பரதேசிகள்னு பேசினவர் அடுத்த நாள் காலையில் அந்த பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுக்கலையா? எந்த நோக்கத்துக்காக கட்சி மூப்பனார் ஆரம்பித்தாரோ, ஜெயலலிதாவோட கூட்டு சேரக்கூடாதுங்கிறதுக்காக கட்சி 96 ஆரம்பித்தார். அதே நோக்கத்தை சிதைச்சிட்டு 2001 கைகோர்க்கு இல்லையா? மதிமுக என்ன நோக்கத்துக்காக தோன்றுச்சோ அதையெல்லாம் குழி தோண்டி போச்சுட்டு கலைஞரோட கட்டி தள்ளு இல்லையா? ஒருத்தர் சொல்கிறாரு அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது ஒன்று, தாயோட தகாத உறவு வைக்கிறது ஒன்றுன்னு சொன்னவர் மறுபடியும் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கலையா? ஆக அரசியலில் எதுவுமே நடக்கும். ஆக கொள்கைங்கிறது கோவண துணி நூலளவு கூட கிடையாது. காங்கிரஸ் கட்சி பொறுத்த பரளவில் 1967க்கு பின்னாடி மாறி மாறி குதிரை ஏறி இன்றைக்கி சப்பானி ஆகிட்டுது. இன்றைக்கி குதிரை காங்கிரஸ் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அது காலம்ங்கிற ஒரு வண்டி சக்கரம், மேல் பகுதி கீழே போகும், கீழ்ப்பகுதி மேலே போகும். காலம்ங்கிறது சக்கரங்கள் நிற்பதில்லை. இல்லை, அதாவது ஒட்டுமொத்தமாக அரசியலை விமர்சிப்பது சில பேருக்கு ஒரு பொழுதுபோக்கு. அதில் அவங்க மகிழ்ச்சி காணுவார்கள். ஏன்னா அவங்க எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாதவர்கள் எதை வேணுமாலும் விமர்சிக்கலாம். ஆனால் இந்த அரசியலை வைத்து கொண்டு தான் தமிழ்நாட்டில் நீங்கள் பல மாற்றங்களை செய்யணும். அந்த விமர்சனங்கள்ல அடிப்படை உண்மைகள் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டியது. இப்போ தமிழ் மாநில அரசியல் கட்சிகளுடைய தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அதிமுக எதிர்ப்பு என்பது நிரந்தர கொள்கையா இருக்க முடியாது. ஒரு தேர்தலில் எதிர்த்தோம், தோற்கடித்தோம், அடுத்த தேர்தலில் அந்த கட்சியோடு நம்ம கூட்டணி சேரணும், அந்த தேர்தலில் வேறு இலக்கு எங்களுக்கு மாறுகிறது, அப்படி கூட்டணி மாறுகிறது. ஆக தேர்தலுக்கு தேர்தல் மாறுவதற்கான சூழல் இருக்கு. ஆனால் அடிப்படையில் சில கொள்கைகள் எல்லா அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கூட்டணி அமையுமே தவிர இப்போ நாங்கள் போய் பாஜகவோடு சேர முடியாது. எங்களை அடிப்படையில் எங்களுக்கு கொள்கை வேறுபாடு இருக்குது. அப்படி சில கொள்கைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்றைய அரசியல் கட்சிகளை விமர்சிப்பது என்பது அதனால நீங்கள் இன்னும் ஜனநாயகத்தை பலகீனப்படுத்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதாவது மத்தியில் மூணாவது ஒரு அரசு அமைய முற்படுமேயானால் இதே பாரதிய ஜனதாவும் காங்கிரஸ் கைகோர்ப்பது என்பது உறுதி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக அல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வரப்போகும்போது இதே திமுக அதிமுக கைகோர்ப்பாங்க. பாஜகவும் காங்கிரஸும் 60 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் கைகோர்த்ததே கிடையாது. பாஜகவும் கம்யூனிஸ்டுகளும் கைகோர்த்திருக்கிறார்கள். ஆனால் காங்கிரசும் பாஜகவும் கைகோர்த்ததாக வரலாற்றில் சரித்திரத்தில் இடமே கிடையாது. நேற்று டெல்லி சட்டமன்றத்தில் ஆம் ஆத்மிக்கு எதிராக
காங்கிரஸும் பாரதிய ஜனதா அது கட்சியும் இல்ல, சேர்ந்து இல்ல, ரகளை ஆம் பண்ணியிருக்குது. ஆத்மி எதிர்ப்பதில் காங்கிரஸும் பாஜகவும் ஒரு அணுகுமுறையை கையாண்டிருக்கலாம். அதனால இது இணைந்த கைகோர்த்ததாக சொல்ல முடியாது. இல்ல, ஆம் ஆத்மி காங்கிரஸ் எதிர்த்தா களமிறங்கினாங்க. அதே ஆம் ஆத்மிக்கு காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுக்கலையா? அந்த அந்த விஷயங்கள் வேற மாதிரி போகுது. பட் இங்க கூட்டணி உருவான பிறகு அதுல மாற்றம் எதுவும் இல்லை. நாங்க ஏற்கனவே கூட்டணியில சேர்ந்தவங்க எல்லாரும் அப்படியே போக போறோம், புதிதாக கட்சிகள் வரலாம் போகலாம் வராம இருக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. தெளிவாக காங்கிரஸை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல்ல ஒரு சுமையாக கருதுகிறதா? இல்ல அது சுமையாக கருதுகிறான்றது அந்த கட்சியினுடைய கொள்கை. அது என்ன அணுகுமுறை என்றது அவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு விஷயம், நீங்க அதிமுகவையும் பாஜகவையும் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால், மதசார்பற்ற தமிழ்நாட்டிலே இருக்கிற அந்த ஆட்சிக்கு எதிராக தீர்ப்பு பெற வேண்டும் என்று விரும்புனீங்கன்னா, அது திமுக தேமுதிக காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் அதற்கான வாய்ப்பே கிடையாது. தேமுதிகவை உங்க கூட வச்சுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு வலுவான அணி நிர்பந்திக்கிறீங்க. அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதே சிந்தனை திமுகவுக்கும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி ஒரு சிந்தனையை திமுகவுக்கு இருக்குமேயானால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதைத்தான் நான் சொல்லுகிறேன். இல்லை என்று சொன்னால் அதிமுக வெற்றிக்கு தான் நாம் வழிவகுக்க போகிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.